நீங்க ரோட் ஷோன்னு பர்மிஷன் கொடுத்திருந்தாலே 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை 1 மணி நேரம் லேட்டானா 3 மணி நேரத்தில் முடிச்சிட்டு இருக்கலாமே. ஆளே இல்லாத இடத்துக்கு ரோட் ஷோ போறீங்க, அரசாங்க பேருந்தில் ஆட்களை கூட்டு வந்து இறக்கி தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. மக்கள் வெள்ளத்துல மிதந்து தான் வர முடியுது, வேற எப்படி போக சொல்றீங்க சொல்லுங்க? பார்க்க முடிஞ்சது ஃபுல்லா இளைஞர்கள் கூட்டத்தை தாண்டி அவர். அதனால ஒருத்தர் வாலண்டரியா போய் இருக்கக்கூடியவர்கள ஒரு சீண்டினாரு, தவறான செய்தி அவங்களால போட முடியுது. அவரு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை தவிர்த்து உங்களால வேற என்ன செய்தியை சொல்ல முடியுது? நீங்க கேமராவை ஆஃப் பண்ணாலும் ஆடிட்டு இருந்திருப்பான். குடிச்சிட்டு ஆடுறானா, இல்லை யாரையா கிண்டல் பண்றானா, அவன் யாரையா டீஸ் பண்ணானா, வெறுப்பேத்துனானா? இல்லையே, அவன் கொண்டாடுறான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அதை நீங்க ஏன் அதை கவர் பண்றீங்க? எத்தனையோ பேர் உள்ள நின்றுகிட்டு இருந்தாங்களே இந்த மாற்றம் வேணும்னு, அதை நீங்க எடுத்து போட்டிருக்கலாமே, ஏன் போட முடியல? அந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க இப்போ என்டிடிவியினுடைய ஒரு ஆண் நிருபருக்கு தான் சொல்றீங்க, அங்கே என்டிடிவியினுடைய ஒரு பெண் நிருபர் நின்றுகிட்டு இருந்தாங்களே, அவங்கள்ட்ட எந்த சீண்டலுமே இல்லையே. கண்ணியம் தானே காக்கப்பட்டது. பல லட்சம் பேர் 2017 ஜனவரி 17 கூடுனானே மெரினால மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு, அங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த சீண்டலும் இல்லை. பல தேசிய ஊடகங்கள் என்டிடிவி உள்பட எல்லாமே சொன்னாங்களே, நான் அந்த இடத்துல உறங்கினேன், ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன்னு. அந்த மாதிரி இங்க வந்தக்கூடியவர்களுக்கு எந்த சீண்டல் இருந்தது? பாலியல் பிரச்சனை இருந்தது. திமுக இது பண்ண ஒரு மீட்டிங்ல கட்டமைச்சதுல ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணலையா? பெண்ணை கேலி கிண்டல் செய்யலையா? பெண் காவலருக்கே தான். அப்ப நீங்க என்ன கட்டமைப்புல வச்சிருக்கீங்க? யார் இங்க அரசியல் படுத்தல? நீங்க படுத்தல.